ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி யூடியூப் vlogs. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி வைக்கலான்னு நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிட்டேன், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். துவரம்பருப்பும் அரிசியும் வந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதில் 3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். சின்னதாக தான் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டேன். தேங்காய் கொஞ்சம், கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, துவரம்பருப்பு, அரிசி. அதன் கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட போகிறோம் இல்லைங்களா, அதனோட தண்டு. இதை சேர்த்து அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இதை சேர்த்து பேஸ்ட் சௌச்சோவை சீவி வச்சுக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது சைஸு உங்களோட விருப்பம் தான். கட் பண்ணி வச்சு இந்த காயை எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே கட் பண்ணி வச்சு இந்த காயை போட்டுக்கலாம். இதனோடைய நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு. தேங்காய் ஆப்ஷன் தான், தேங்காய் போடணுன்னு அவசியம் கிடையாது. பட் போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய் இல்லைனாலும் இதை பண்ணலாம். அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இந்த காய் கட் பண்ணுற நேரம் தான், இது வேகிற நேரம் தான். மற்றபடி ஈஸியாக முடிச்சிடலாம். இதை இந்த கேப்பில் சிட்டி அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நல்லா காய் வேகட்டும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா காய் வெந்துடுச்சு. இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா காய் வெந்துடுச்சு. இப்போ 1 கப்பு தயிர் எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். இதை அப்படியே ஊற்றிடலாம். இதை நல்லா அலசி மட்டும் ஊற்றிட்டேன். வேறு எதுவும் தண்ணி ஆட் பண்ணலை.
இதுவே போதுமானது. கொதியெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணும். எப்படி செய்யலான்னு வாங்கி பார்க்கலாம். இது அப்படியே ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே கடாயை வச்சுட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கடாயை வச்சுட்டு கடுகு, ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். காய் வேகிறதுக்கான டைம் தான் இது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவோட காரம் தான் இது. வந்துட்டு நான் கிள்ளியெல்லாம் போடலாம்னால இதில் காரம் இருக்காது. ஸோ பச்சை மிளகா வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வயிறு எல்லாம் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லவும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. என்னோடய பாப்பா வந்து தயிர், பால் இந்த மாதிரிலாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதுவே மோர் குழம்பு கொடுத்தோன்னா வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுருக்கேன். இதனுடைய வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா வந்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.